வாழ்க நலத்துடன். இன்னைக்கான விடுகதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, "பள்ளி இருக்கும் ஆனால் கடிக்க மாட்டான். அவன் யாரு?" கண்டிப்பா தெரிஞ்சுனா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இன்னைக்கு காலையில பார்த்தீங்கன்னா, பச்சை பயிர்ல வந்து கொஞ்சம் சின்ன வெங்காயம், கேரட், கொஞ்சம் மிளகுத்தூள்லாம் போட்டு சாப்பிட்டீங்க. செம்ம அல்டிமேட்டா இருந்துச்சு. சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் தான் எப்பயுமே நம்ம போட்டு சாப்பிடுவோம். பட் சின்ன வெங்காயம் போட்டு சாப்பிட்றப்ப செம்ம டேஸ்ட்டா இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமா பப்பாளி பழம் வந்து சாப்பிட்டேங்க. இதான் நான் காலையில சாப்பிட்டது. மதியானத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்து பீட்ரூட்டு, அதுக்கப்புறம் வந்து கத்திரிக்காய் ஷாலோ ஃப்ரை பண்ணேன். லைட்டா ஷாலோ ஃப்ரை பண்ணேங்க. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமா சாப்பாடு போட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச வல்லாரைக்கீரை துவையல் தாங்க. வல்லாரைக்கீரை துவையல வந்து நல்லா பெரிய உருண்டையா எடுத்து சோறோட கொஞ்சம் கொஞ்சமா பெனஞ்சு சாப்பிட்டீங்கன்னா செம்ம அல்டிமேட்டா இருக்கும். உங்களுக்கு தேவையான கொஞ்சம் நல்லெண்ணெய் கூட ஊத்தி சின்ன பிள்ளைங்களுக்கு குடுக்குறப்போ குடுக்கலாங்க. செம்ம அல்டிமேட்டா இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு கீரைய வந்து வாரத்துல 2 தடவ இல்லன்னா 3 தடவ சேர்த்துக்கோங்க. பிள்ளைங்களுக்கும் அடிக்கடி குடுங்க. அப்பதான் வந்து அந்த கீரை டேஸ்ட் வந்து பிள்ளைங்களும் சாப்பிட்டு பழகுவாங்க. எங்க வீட்ல எல்லாத்துக்கும் ஃபேவரைட் பார்த்தீங்கன்னா, கீரை எப்படி வச்சு நீங்க குடுத்தாலுமே எங்க வீட்ல பிள்ளைங்க எல்லாமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. கீரை பூவா வந்து எங்க வீட்ல வந்து எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்குங்க. அதுக்கப்புறம் ஈவினிங் போல ஒரு டம்ளர் காஃபி குடிச்சு, நைட் எப்பயும் போல மேஜிக் பொடி சாப்பிட்டுட்டு படுத்துட்டேங்க. இதான் நான் இன்னைக்கு சாப்பிட்டேன். நீங்க என்ன சாப்பிட்டீங்க? கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் மறக்காம பண்ணிடுங்க. வாழ்க வளத்துடன்.